எங்க அத்தை எங்க குடும்பத்துக்கே ஆணி வேறு. அத அசைச்சு பாத்துறாதீங்க டாக்டர், அசைச்சு பாத்துறாதீங்க. மாப்ள, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அத்தை ப்ளீஸ் அத்தை, உங்களை எதிர்த்து பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. உங்க அருமை பெருமெல்லாம் டாக்டருக்கு தெரியுமா? தெரியாது, தெரியவே தெரியாது. நான் சொல்லிதானே ஆகணும். டாக்டர், இவங்க எங்க ஊருக்கு மட்டும் தலைவி கிடையாது, எங்க குடும்பத்துக்கே தலைவி. ஆமா டாக்டர், இவங்க உயிர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டாக்டர். தயவு செஞ்சு நல்லா செக் பண்ணுங்க டாக்டர், நல்லா செக் பண்ணுங்க டாக்டர். மேடம், உங்க மருமகனுக்கு உங்க மேல ரொம்ப பாசம் போல, அதான் இவ்வளவு அக்கறையா இருக்காரு. ஆமா டாக்டர், எங்க அத்தை தான் எங்களுக்கு எல்லாமே. அவங்கள நாங்க தெய்வமா வணங்குறோம். அவங்களை எப்படியாவது காப்பாத்தி எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன், நீங்க வெளியே போங்க. சரிங்க டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், அது கழுத்துல ரொம்ப நேரமா சும்மா தான் தூக்கிட்டு இருக்கு. அதை வச்சு செக் பண்ணலாம்ல டாக்டர்? எங்களுக்கு தெரியும், நீங்க தயவு செஞ்சு வெளியே தெரியுமா? போங்க, நாங்க பாத்துக்கிறோம். பாத்துப்பாங்க டாக்டர், பாத்துப்பாங்க. சார், நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, விருந்து சாப்பிடலாம் சார். இல்லைங்க, உங்க அம்மாவும் வந்துட்டோம், எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாமே. தம்பி, அவ ஹாஸ்பிட்டல் போயிருக்கா, எப்போ வருவாளோ என்னமோ எதோ தெரியல. நீங்க வாங்க சாப்பிடுங்க, வாங்க. ஆமா சார், நீங்க வந்து சாப்பிடுங்க, அவங்க வரப்போ வரட்டும். வாங்க. சரிங்க சார், உங்களுக்கு இந்த கம்பெனி மட்டுமா இல்ல வேற கம்பெனி ஏதாவது இருக்கா? மற்ற பிஸ்னஸும் இருக்குங்க, அதெல்லாம் சென்னையில் இருக்கு. ஓ, நான் உங்களை ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? கேளுங்க சார். உங்கள் அம்மாவும் நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் ஏன் இதெல்லாம் பார்த்துக்காம வேலைக்கு வந்துட்டீங்க? சார், எனக்கு சொந்த காலில் நிக்கணும்னு ஆசை, அதான் நான் வேலைக்கு வந்தேன். அம்மா மாதிரி வளர்ந்து நான் தனியா பிசினஸ் பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை. அப்போது உங்களை ஃப்யூச்சரில் ஒரு பிஸ்னஸ் உமனாக பார்க்கலாம். அம்மாவை இன்னும் காணுமே, நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சார். சரிங்க, நான் கிளம்புறேன். சார், எனக்காக இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அம்மா அதுக்குள்ள வந்துருவாங்க. சரிங்க, நான் வெயிட் பண்ணுறேன். அவங்க வந்ததும் பார்த்துட்டே போகிறேன். வாங்க சார். என்ன மாப்ள, என்னாச்சு? ஒண்ணு இல்லத்த, ஒரே வெயிலத்த. ஃபுல்லா சுத்தி சுத்தி பார்த்துட்டேன். ஒரு ஆட்டோ, ஒரே ஒரு ஆட்டோ கூட கண்ணில் படல. ஒருவேளை பந்து ஸ்ட்ரைக் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அத்த, என்னன்னே தெரியல. இதுக்கு பேசாம நான் நடந்தே போயிடுறேன். அத்த அத்த போங்க மாப்ள. அத்த, வண்டி ரெடி பண்ணிரு அத்த. வாங்க அத்த. அட போங்க. அத்த, ஆட்டோ இங்க வாங்க. போடா. வண்டியை திருப்பிக்கோங்க. இப்படி எங்கம்மா போனோம்? நீங்க நேரா போங்க, நான் அட்ரஸ் சொல்றேன். அத்த, கால் பத்திரம். போங்க. ஐயோ, அத்தை கிளம்பிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? அத்தை கிளம்பினத சகல கிட்ட சொல்லிடுவோம். வாங்க சார். சொல்லுங்க. சகல 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 ஆஸ்பத்திரியில இருந்து கிளம்பி வரும்போது அத்தை வரத கொஞ்சம் டிலே பண்ணலான்னு வண்டி ரிப்பேர் ஆன மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்தப்பா. சரி, நீ ஆட்டோ பிடிச்சிட்டு வா, நான் போறேன்னு சொன்னாங்க. சரி, என்ன பண்றது யோசிச்சு பார்த்து ஆட்டோ பிடிக்கிறேன்னு கொஞ்ச நேரம் சவுறு பின்னாடி போய் ஒளிஞ்சு இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோ கிடைக்கல வந்து சொன்னப்பா. கோவப்பட்டு அத்தையே ஆட்டோ பிடிச்சி வந்துட்டு இருக்காங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா. அப்படியா? சரி, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமா போங்க. சார், ஒரு 10 நிமிஷம்னு சொல்லி உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஆனா இன்னும் என் அம்மாவை காணோம். இதுக்கு மேல உங்களை வெயிட் பண்ண வைக்கிறது சரியில்லை. உங்களுக்கு ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்கும், நீங்க கிளம்புங்க சார். அம்மா வந்ததும் நான் சொல்லிக்கிறேன். இதுக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருங்க, வராங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். சார், இல்ல சார், ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், நாட் ரீச்சபிள்னு வருது. அதான் நீங்க அம்மாக்காக காத்திருக்க வேண்டான்னு சொல்றேன். நான் வேணா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேங்க. சார்,
இதுக்கு மேல எப்போ வருவாங்கன்னு தெரியல. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நீங்க கிளம்புங்க சார். ஆமா சார், இவ்வளவு நேரம் உங்களை காக்க வச்சதே பெரிய தப்பு தான். நீங்க ஒரு பெரிய கம்பெனியோட எம்டியா இருக்கீங்க, உங்களை எவ்வளவு நேரம் தான் காக்க வைக்க முடியும்? சரிங்க, நான் கிளம்புறேன். ஆ, மாப்பிள்ள நல்லபடியா போயிட்டு வாங்க. சரிங்க, வரேங்க. பாய் சார். அப்பாடா, எந்த பிரச்சனையும் இல்லாம மாப்பிள்ளை அனுப்பி வச்சாச்சுமா. ஆமாப்பா, இனிமே அம்மா வந்தாலும் பயப்பட தேவையில்லை. ம், சரி வாங்க உள்ள போலாம். ஷோ. ஏங்க, ரேவதி கம்பெனியோட எம்டி பார்க்க எப்படி இருந்தாரு? ஆ, எப்படி இருந்தாருன்னா புரியலையே. இல்லங்க, ஆளு பர்சனாலிட்டியா நல்லா இருந்தாரா? ஆள் பார்க்கறதுக்கு நல்ல பர்சனாலிட்டியா ராஜா மாதிரி இருந்தாரு. என்கிட்ட நல்லா பழகினாரு, நல்லா பேசினாரு, நல்ல மனுஷனா இருக்காரு. ஏய் ரோஹிணி, நீயும் எம்டிய பார்த்த இல்ல? எப்படி இருந்தாரு? அப்பா சொன்ன மாதிரி அவர் பார்க்க நல்லவர் மாதிரி தான் தெரியுறாரு. நம்ம வீட்ல நல்லா சாப்பிட்டாரு. மீனாட்சி அம்மா சாப்பாடு நல்லா இருக்குன்னு பாராட்டினாரு. ஸ்வாதி, அம்மா, வந்திருந்த எம்டிய பத்தி நீ என்ன நினைக்கிற? அக்காவோட எம்டி நல்லவரா தான் இருக்காரு. அக்கா நல்ல கம்பெனியா பார்த்து தான் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கா. என்ன எல்லாரும் நூல் பிடிச்ச மாதிரி ஒரே அளவுல சொல்றாங்க? இதுல இருந்து நம்மளால எதுவும் தெரிஞ்சுக்க முடியலையே. அத்தை, மீனாட்சி அம்மாவும் இங்க தானே இருந்தாங்க. அவங்க கிட்ட கேளுங்க வந்திருந்தவரு எப்படி இருந்தாருன்னு. மீனாட்சிமா, ஐயோ அப்பா, இந்த சூரியகலா அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டாலே. கார்த்தியை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. அதாம்மா எனக்கு பதட்டமா இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மா, நீங்க எம்டிய பாத்தீங்கல்ல, எப்படி இருந்தாரு? இதுக்கு முன்னால அவரை பாத்திருக்கீங்களா?